ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய பேடிஎம்ல ஆட்டோ பேவை நம்ம எப்படி கேன்சல் பண்றது சொல்லிட்டு பார்க்க போறோம். அதாவது ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை எப்படி நம்மளுடைய பேடிஎம்ல இருந்து கேன்சல் பண்றது சொல்லிட்டு பார்க்க போறோம். நீங்க உங்களுக்கு தெரியாமலே நீங்க ஆட்டோ பேவை நீங்க ஆன் பண்ணி வச்சிருப்பீங்க. அப்படி டர்ன் ஆன் பண்ணியிருக்கிற பட்சத்தில் உங்களுக்கே தெரியாம உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் பிடிச்சிருவாங்க. இது மந்த்லி ஒன் டைம் பிடிப்பாங்க, இல்ல சம்டைம்ஸ் நிறைய வாட்டி உங்களுக்கு பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இது போல ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். ஓகே, இந்த பிரச்சனை எப்படி சரி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இப்போ நீங்க உங்களுடைய பேடிஎம்ல ஆட்டோ பேவை நீங்க ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அது எப்படி கேன்சல் பண்றது சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சி நோட்டிபிகேஷன் சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய பேடிஎம் ஆப் ஓபன் பண்ணுங்க. பேடிஎம் ஆப் ஓபன் பண்ணிட்டு மேல டாப்ல லெஃப்ட்ல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணி அப்படின்னா ப்ரொஃபைல் பேஜ் ஓபன் ஆகும். இந்த பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. இந்த பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா யூபிஐ அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸ் இருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்க. யூபிஐ அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. இதுல யூபிஐ செட்டிங்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. இதுல யூபிஐ செட்டிங்ஸ்ல யூபிஐ ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. யூபிஐ ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க யூபிஐ ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்க இதுக்கு முன்னாடி ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த ஆட்டோ பேமெண்ட்ஸ் எல்லாமே காமிக்கும். நான் பாத்தீங்கன்னா இதுல எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கான அந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் ஆன் பண்ணி வச்சிருக்கேன், ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க மொபைல் ரீசார்ஜ் பண்றதுக்காகவோ அல்லது நீங்க அதர் பில் பேமெண்ட்ஸ் பண்றதுக்காகவோ அப்படி இல்லைன்னா கோல்டு நீங்க பை பண்றதுக்காகவோ நீங்க இது போல ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ஸ் நீங்க ஆக்டிவேட் பண்ணி வச்சிருப்பீங்க. அதுக்கு கீழே பாருங்க பை அ நியூ சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனுக்காக கூட நீங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் உங்களுக்கு தெரியாம கூட நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், தெரிஞ்சே கூட ஆக்டிவேட் பண்ணிருக்கலாம். பட் இது போல நீங்க ஆக்டிவேட் பண்ணும்போது நீங்க என்ன ஆக்டிவேட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதுல காமிக்கும். எனக்கு டிஎன்இபி எலக்ட்ரிசிட்டி பில் சொல்லிட்டு இருப்பாங்க. இது போல உங்களுக்கு காமிக்கும். இப்போ நான் டிஎன்இபி எலக்ட்ரிசிட்டி பில்லுக்காக நான் ஆக்டிவேட் பண்ணிருக்கேன். இதை நான் கிளிக் பண்றேன். ஓகே, இது போல உங்களுக்கு காமிக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்க ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கிறத கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும். இந்த பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணுவாங்க. கடைசியா கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. இப்போ இதுல நீங்க ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் அந்த டீடைல் கொடுத்திருப்பாங்க. இதுல நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு அந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க, ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கீங்க சொல்லிட்டு நல்லா செக் பண்ணிக்கோங்க, பாத்துக்கோங்க. இப்போ நீங்க பார்த்து இந்த பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கடைசியா உங்களுக்கு கேன்சல் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் சொல்லிட்டு இருக்கும். ஓகே, இப்போ நான் அதுல லாஸ்டா இருக்கக்கூடிய கேன்சல் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்றேன். ஓகே, இது கிளிக் பண்ணிட்ட பிறகு பாத்தீங்கன்னா கேன்சல் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் சொல்லிட்டு இருக்கு. இதுல பாருங்க லாஸ்டா உங்களுக்கு கேன்சல் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் சொல்லிட்டு கீழ கொடுத்திருக்காங்க பாருங்க. பாட்டமா ரெண்டாவது ஒரு பாக்ஸ் பாருங்க. இதை கிளிக் பண்ணுங்க. கேன்சல் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் அப்படின்றது நீங்க இதுல பாஸ் ரீசம் அப்படி சொல்லிட்டு இருக்கும். அதை கொடுக்காதீங்க. இதுல லாஸ்டா இருக்கக்கூடிய கேன்சல் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் இதை கிளிக் பண்றேன். இப்போ நீங்க கேன்சல் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை கிளிக் பண்ணும்போது இப்போ இதுல யூபிஐ பின் கேட்கும். இப்போ உங்களுடைய ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் எந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு ஆக்டிவேட் ஆயிருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்க்கான அந்த யூபிஐ பின் என்டர் பண்ணிக்கோங்க. நீ எந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு ஆக்டிவேட் ஆயிருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்க்கான யூபிஐ பின் தான் என்டர் பண்ணணும். ஓகே, அதனால அந்த பேங்க் அக்கௌண்ட்க்கான யூபிஐ பின் சரியா என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்டர் பண்ணிட்டு ஓகே நான் கிளிக் பண்றேன். ஓகே, இப்போ என்டர் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ என்டர் பண்ணி முடிச்ச பிறகு ஓகே கிளிக் பண்றேன். ஓகே கிளிக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இப்போ சக்சஸ்ஃபுல்லா கேன்சல் ஆயிடும். இப்போ லோடிங் ஆகுது பாருங்க. இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் கேன்சல்டு சொல்லிட்டு வருது பாருங்க. இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்மளுடைய ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை கேன்சல்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு அக்கௌண்ட்ல இருந்து மணி டெபிட் பண்ண மாட்டாங்க, அதாவது பிடிக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா இருக்கும். இது போல நீங்க ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் உங்களுக்கு தெரியாமலோ தெரிஞ்சோ கூட நீங்க ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க இது போல நீங்க கேன்சல் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் அந்த பேஜ் விட்டு பேக் வந்துட்டு நான் திரும்ப இதுல யூபிஐ ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் இருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கிறேன். யூபிஐ ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ஸ் மறுபடியும் கிளிக் பண்ணிட்ட பிறகு பாத்தீங்கன்னா இதுல அந்த ஸ்டேட்டஸ் கேன்சல்டு சொல்லிட்டு காமிக்குது பாருங்க. ஓகே, இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா கேன்சல் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம இப்படிதான் நம்மளுடைய பேடிஎம்ல ஆட்டோ பேவை நம்ம கேன்சல் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.